வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகள். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். 471 நாட்களுக்கு பிறகு புழல் சிறையிலிருந்து வெளியே வருகிறார் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி வெளிநாடு செல்லக்கூடாது என்ற நிபந்தனையுடன் உச்சநீதிமன்றம் ஜாமீன். வாரந்தோறும் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்திட வேண்டும் எனவும் நிபந்தனை. செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக சட்டப்பூர்வமாக எந்த தடையும் இல்லை. செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ பேட்டி. இன்று மாலை அல்லது நாளை காலை புழல் சிறையிலிருந்து செந்தில் பாலாஜி வெளியே வருவார். திமுக வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ தகவல். கரூரில் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டம். இன்றுதான் தங்களுக்கு தீபாவளி என உற்சாகம். திருப்பதி ஏழுமலையான் கோயில் லட்டு பிரசாதங்களுக்கு கலப்பட நெய் சப்ளை செய்த விவகாரம். திண்டுக்கல் ஏஆர் டெய்ரி நிறுவனம் மீது தேவஸ்தானம் அதிகாரிகள் புகாரின் பேரில் 10 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. தமிழக ஆழ்கடலில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்க ONGC மற்றும் வேதாந்தா இடையே கடும் போட்டி. கன்னியாகுமரி அருகே 3 இடங்களிலும் சென்னை அருகே ஒரு இடத்திலும் எண்ணெய் எடுக்க திட்டம். பென்சில் உடற்பயிற்சி புத்தகங்கள் கல்வி பொருட்கள் மீதான GST வரியை குறைக்க திட்டம். 12% 5% குறைக்க பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக தகவல். பேக்கெட் செய்த உணவு, நொறுக்கு தீனிகள் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை 5% வரி அடுக்கில் கொண்டு வர பரிந்துரை. கோவாவில் நடைபெற்ற GST கவுன்சிலின் அமைச்சர்கள் குழு கூட்டத்தில் முடிவு. சென்னையில் நள்ளிரவு பெய்த பேய் மழையால் கோயம்பேடு மெட்ரோ சாலையில் குளம் போல் தேங்கிய மழைநீர். சாலையில் 1 அடிக்கும் மேல் மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. சென்னை அம்பத்தூர் வானகரத்தில் அதிகபட்சமாக 13 சென்டிமீட்டர் மழை பதிவு. மணலியில் 10 சென்டிமீட்டர், KK நகர், அண்ணா நகர், கத்திவாக்கத்தில் தலா 9 சென்டிமீட்டர் மழை பதிவானது. சென்னையில் கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் எந்த சுரங்கப்பாதையிலும் மழைநீர் தேங்கவில்லை என மாநகராட்சி தகவல். பெரம்பூர் சுரங்கப்பாதையில் தேங்கியிருந்த மழைநீரும் விரைந்து அகற்றம்.
சென்னையில் நேற்று இரவு கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக 35 விமானங்களின் சேவை பாதிப்பு. சென்னையிலிருந்து மும்பை, டெல்லி, கொல்கத்தா உள்ளிட்ட முக்கிய நகரங்களுக்கு செல்லும் விமானங்களும் தாமதம். திருவள்ளூர் மாவட்டத்தில் நேற்று இரவு கனமழை கொட்டி தீர்த்தது. அதிகபட்சமாக ஆவடியில் 13 சென்டிமீட்டர், திருவாலங்காட்டில் 11 சென்டிமீட்டர், செங்குன்றத்தில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவானது. ஆவடி அடுத்த பட்டாபிராம் சேக்காடு ரயில்வே சுரங்கப்பாதையில் தேங்கிய மழை நீர். சுரங்கப்பாதை மூடப்பட்டதால் பிற பகுதிகளுக்கு செல்ல முடியாமல் பொதுமக்கள் அவதி. பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு கொள்கை அளவில் ஒப்புதல் பெறுவதற்கான விண்ணப்பம் சமர்ப்பிப்பு. திட்டம் தொடர்பான பல்வேறு ஆவணங்கள், அறிக்கைகளுடன் மத்திய அரசிடம் விண்ணப்பத்தை சமர்ப்பித்தது தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம். இந்தியாவின் உற்பத்தி துறை கடும் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் தொழில்துறை சந்தித்துள்ள சரிவை பட்டியலிட்டு விமர்சனம்.